டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லி பார்க்குறோம். கொஸ்டின் எப்படி சார் எப்படி இருக்கு? கொஸ்டின் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போனது வந்து வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி போனோம். அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டது வந்து வேறு மாதிரி கேட்டுருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருந்தோம். ஆமாம் சார். இப்போ 2A பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, 2A ஸ்கீம்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் படிச்சு போனாங்க. பட் ஆனால் இதில் வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் சிம்பிளாக கேட்டுட்டு இந்தியன் ஸ்கீம்ஸ் பக்கம் வந்து அதிகமாக வந்து போயிட்டாங்க. இயர் வைஸாகவும் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. வேற என்ன உங்களுக்கு வந்து யூனிக்காக அந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சிச்சு? நான் எதிர்பார்க்கணும் வந்து ஸ்கீம்ஸ் தான் நாங்கள் கேட்டது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அதை வந்து என்ன பண்ணாலும் ஃபுல் இயராக கேட்டுருக்காங்க. மற்றபடி சயின்ஸும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கொஸ்டின் தான் சயின்ஸ். ஆமாம் சார். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பொதுவாகவே எடுத்தோடனே சயின்ஸில் வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. எடுத்தோடனே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உடனே ஒரு 5-6 பேஜ் தள்ளிட்டு அடுத்த பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவோம். லாஸ்ட் மினிட் டிப்ஸில் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எடுத்த உடனே அந்த ஒரு வாலிஸ் கொஸ்டின் பார்த்து நிறைய பேர் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் அட்வான்ஸ் பண்ணக்கூடாது. சயின்ஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து அந்த மாதிரி வந்து போயிடணும். ஸோ மேக்ஸ் கொஸ்டின் வந்து ஒன்றால் என்ன சொன்னால் டைம் பத்தலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸ்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேட்டுச்சுன்னா புக்கில் அப்படியே 150 பேஜ் வரைக்கும் இந்த மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. அது எப்படி கடைசியில் எனக்கு டைம் ஒரு 20 கொஸ்டின் டைம் எடுக்கல, சும்மா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம் சார். நம்ம ஸ்டூடெண்ட்டும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு கடைசியில் வந்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருந்ததுனால ஈஸியான கொஸ்டினே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த பழைய யூனிட் 8 சொல்ற மாதிரி ஆர்கியலாஜிக்கல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அது எந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கு? ஆர்கியாலஜி யூனிட் 6 பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வருஷம் கொடுத்து அது ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த ஸ்கீம் கொஞ்சம் கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அது கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே ரொம்ப எதிர்பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இது பண்ணிருக்கு. அது கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்துச்சு. சரி, மற்றபடி சயின்ஸ் வந்து எக்கனாமி ஒரே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள அது ஈஸியா வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. கான்செப்ட் வந்து நல்லா படிச்சிருந்து டெப்தா படிச்சிருந்தா கொஞ்சம் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்து அந்த 25 மேக்ஸ் சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா மற்றெல்லாம் நிறைய மேக்ஸ் ஃபாலோயிங்லாம் வந்து ஒரு ஆட்சியை தெரிஞ்சாலே கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரிசையாக சொன்னால் இடையில ஒரு 2 கொஸ்டின், அப்போ ஒரு 5 கொஸ்டின், கடைசியில் ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி இருந்ததுனால டைமும் பத்த மாட்டேங்குது. கொஸ்டினே ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்துச்சு கொஸ்டின் நிறையா ஃபீட்பேக் சொல்லும்போது. ஸோ அதான் சொல்லியிருந்தாங்க. நிறையா வாசு எழுதுற மாதிரி இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இன்விஜிலேட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் சில சென்டர்லாம் 9, 30, 35 தான் சில பேர் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எங்கள் சென்டர்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க. 9 தான் வந்தாங்க. இல்லை அதே இன்னொன்று சொல்லுங்க சார். ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறவங்க கைட்லைன்ஸ் கொடுத்து படிச்சு போங்க சொல்கிற மாதிரி அந்த இன்விஜிலேட்டர் வரவங்களும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். 15 நிமிஷம் முன்னாடி கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, மெல்லடிச்சு தான் இருக்காங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை வந்து ஸ்டாஃப்ஸுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு பேரம் என்னன்னா ரெண்டிங்கில் சைன் பண்ண போயிட்டாங்க. அப்போ ரெண்டிங்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்த வந்து கேட்டு டவுட்டை கேட்டு அந்த மாதிரி நம்ம இந்த கடைசி டைமில் ஒரு பண்ணிட்டு வந்தாங்க. முதல்ல கொஸ்டின் வந்து எப்படின்னா அட்டம் முடியாத கேட்டாங்க. பத்தாவது டைம் வந்து 19 நிமிஷம் போது 2 நிமிஷம் 19 நிமிஷம். அடுத்த தடவை வைக்கிற எக்ஸாம் வந்து கொஞ்சமாவது கைட்லைன் பண்ணுற மாதிரி வச்சா இருக்கும். இது எப்படின்னா அடுத்த எக்ஸாம் அட்டன் கூட அட்டன் பண்ண வேணாம், அட்டன் பண்ணலாம் எனக்கு தான் இருந்துச்சு. இருக்கும்போது எப்படி அடுத்த எக்ஸாம் எப்படி கேட்டால் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணுறது, எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு மேலே ஒரு 25 கொஸ்டின் டைம் பண்ணுறது அது ஏபிசிடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த நேரம் இருக்கு. அடுத்த தடவை பண்ணுறோம்னா அந்த மாதிரி இதாக பண்ணணும். ஓவராலாக வந்து டைம் கன்சியூமிங் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். வேகமாக படித்து நிறையா டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓவராலாக கஷ்டமான கொஸ்டினா நீங்கள் மாடரேட்டான கொஸ்டினாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுருக்கும் போது
140 இந்த மாதிரி range இருக்கும். கண்டிப்பாக 200 140 ப்ளஸ் வரைக்கும் கட் ஆஃப் வந்து குறைஞ்சது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக clear ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் 2 month போற range ஆமா ரிசல்ட் வந்து சீக்கிரம் போறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம இந்த குரூப் 1 நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். முன்னாடியே குரூப் 1 ரிசல்ட் சொல்லுவாங்க நினைக்கிறேன். சரி ஓகே குரூப் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா குரூப் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு அடுத்து குரூப் 4 இருக்கு அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து 2 இயர் இருக்கு அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 1 நினைச்சுக்கிட்டே வந்து அடுத்து இருக்க வேணாம் சரிங்களா. எல்லாரும் நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்குதுங்க. சரி ஓகே ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த வீடியோ